ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வரகரிசி யூஸ் பண்ணி எப்படி மசாலா மோர் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கெட்டி தயிர், தேங்காய், பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு, இது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வானல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட அரைச்சி வச்ச விழுத கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்சு எடுத்த கல்யாண பூசணிக்காவையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தயிர், கெட்டி தயிர் எடுத்து அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த வரகரிசி அதோடு சேர்த்து கிளறினீங்க அப்படின்னா ஹெல்தியான வரகரிசி மசாலா மோர் குழம்பு தயார்.